போச்சாப்பா. என்னை பார்த்தால் யாருன்னு தெரியவில்லையா? நான் தான் ஆம்பளை. ஆம்பளையா? அது எனக்கு தெரியாதா? நீங்கள் யார், எத்தனை நாட்டை சேர்ந்தவங்க? கடடா, எனது நாட்டிலே எவ்வளவு பெண்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். உன்னை போன்ற அழகான பெண்ணை இது நான் இதுவரையிலும் கண்டதே இல்லை. பெண்ணே, உன்னை பார்த்த உடனே எனக்கு ஆசை அதிகமாகி விட்டது. லவ் கவுது. லவ்னா எனக்கு என்ன தெரியாதுங்க. தெரியாதா? நான் சொல்லி தரேன், நான் சொல்லி தரேன். நீ ஏன் வர்ற? என்னை கட்டிப்பிடித்து ஒரே ஒரு முத்தம் அதான் சொல்லி இருவரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்தது தவறான பாதை. என் நாட்டு இளவரசியா, என்னுடைய அம்மாவும் காண்டிகாமரத்தில் பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். திருமணமே வேண்டாம் என்று. அதனால் என்னுடைய அம்மாவுக்கு எப்ப திருமணமோ அப்போதான் நான் திருமணம் செய்துக்குவேன். அதனால எனக்கு காதல் என்பது எனக்கு தெரியாதுங்க. வந்த வழியை பார்த்துட்டு போன ஒரு நல்லது. இளவரசிக்கு உண்டான வேலையை அங்க நடத்திக்கிறாரு அவரு. நம்ம மண்ணதுல இறங்குவா. நாங்க வர முடியாத தான் வந்துக்கிறோம். மாடியே கண்டுபிடித்து ஒரே ஒரு முத்தம் காதலிக்க முடியுமா? முடியாதா? காதலிக்க முடியாதா? பட்டி முண்டை காதலிக்க முடியாதா? முடிய வைச்சா மொட்டை, முடிய வெட்டா சட்டை, மரத்தை வெட்டா கட்டை, ஆனா காதலிக்க தெரியாதவன் பட்டை பட்டை பட்டை. என்ன சிரிச்சு நடக்குதா? வர 4 அடியில தண்ணி வரும், அது மணல் பூமி. 40 அடி தோண்டாதான் தண்ணி வரும், அது செங்கட்டு பூமி. ஆனா நீ பாரு, மொத்தம் வைக்கிட்டு உங்க தோட்டா தெரியாதுங்க. போய் வந்துடலாம். கூப்பிடுறீங்க? எவ்வளவு நேரம் ஆக போகுது? என்ன வேலைக்கு கூப்பிடுற? கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? மாமா தானே. டார்லிங், வா டார்லிங். வாடா பியூட்டிஃபுல் லேடி, நீ புத்தாடை சூடி பின்னால போலாம் வாடி. எதுக்குங்க? எதற்கு? அடடா பெண்ணே, என்ன அழகு, என்ன அழகு! உன் கண் அழகு, கண்ணிலே இருக்கும் ஊளை அதை விட அழகு. உன் கூறான திரும்பி யாரையும் காட்டுற பாய் முண்டை. நான் இங்க வர்ணிச்சுக்கிறேன், அங்க திரும்பி யாரை பாத்துக்கிறேன். ஆஹா, உன் கூறான மூக்கழகு, மூக்கிலே இருந்து வரும் சளி அதை விட அழகு. ஆஹா, உன் வாய் அழகு, வாயிலே இருந்து வரும் வாசனை அதை விட அழகு. இப்படியே சொல்லிக் கொண்டு போனால் நேரம் கடந்து கொண்டே போகும். கண்டுபிடிச்சு ஒரே ஒரு முத்தம். அடி குங்கும பூவே போறாதே.
கெஞ்சிக்கிறேன் என்ன தள்ளி தள்ளி போற இந்த பாவி மரத்துக்கு நேரங்கள் என்னன்னு தெரியாதா? காதலுக்கு நேர காலம் எல்லாம் பார்க்க கூடாது பார்த்த உடனே வருவதுதான் காதல் அறிந்து வருவது காதல் அறியாது வருவது மோதல் வா வர முடியாதுங்க. ஏங்க உங்களுக்கு எதனா இருக்குதா இல்லையா? இல்ல அம்மாவோ காடியா வரத்துல என்ன இல்லன்னு பாத்துக்கிறீங்க எல்லாருக்கும் என்கிட்ட என்ன புத்து இருக்கா அறிவு இருக்கா? அதெல்லாம் செலவு அவனு சேட்டு கல்ல வச்சிட்டேன் பிரச்சனை இல்ல வெளியே தெரியாதல யாண்டி காப்ப வா ஏங்க அம்மாவோ காடியா வரத்துல இருக்கிறாங்க இந்த நேரத்துல இந்த வேலை செய்றீங்களா? இது வேலை பாக்க அம்மா அங்க செட்டில் ஆயிட்டாங்க இப்ப நம்ம 2 பேரும் தான் செட்டில் ஆகணும் ஆமா எவ்வளவு நேரம் நானும் ஆசை பொத்து பொத்து வைக்கிறது எனக்கு மட்டும் ஆசை இல்லையா இருக்குதா? ஆமாங்க சரி பாய் முன்ன முதல்ல சொல்ல வேண்டியதானே எங்க ஆசை இருக்குதா? ஆமா எப்படி எப்பொழுது உங்களை பார்த்தேனோ அப்பொழுது என்னுடைய மனதை உங்களை பறிகொடுத்துட்டீங்க. கம்யூனிட்டி முன்ன போன் பண்ணி சொல்லக்கூடாது இந்த மாதிரிங்க சொல்லியிருந்தா என்ன பண்ணி இருப்பீங்க? அன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சிருப்ப எப்படியா அப்ப எவ்வளவு தோக்கம் நடந்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிறேன் தூங்கிக்கிறான் பாரு ஏன் வீட்டுல உக்காந்துக்கிற மாதிரியே உக்காந்துக்கிறான் பாரு எழுந்து உக்காராடே எழுந்து உக்காரா ஏங்க அருமை பேச குடும்ப பார்வை எதிரால தோற்றம் கம்பீரமான நட அது மட்டுமா ஆம்பளைகளை கண்டா எனக்கு வெறுப்பு வரும் ஆனா உங்களை கண்டா எனக்கு வெறுப்பே கண்ணுல காதல் வச்சிருப்பாங்களா? ஆமா பொம்பளைகளை பாக்குற பார்வையில அப்படியே அசருவாங்களா? அப்படியா நீங்க பார்த்தாலே பத்துது பத்துது இந்த காந்தகம் இந்த இரும்பு துண்டு ஈக்கிறது ஒரே பார்வை உச்ச நடந்து உள்ள கலவரி சம்மாச்சு ஆளான தாமரை ஆளான தாமரை தூங்களே
வாழ்ந்தோன்னா ஆளான தாமரை நாளாக தூங்கலே. நீ பாட்டு ஆடிங்கட நான் பேஸ் மாதிரி நின்னு பாத்து நடக்கிறேன். அதுக்காடி வந்தேன். ஏய் இதுக்கு வேற என்ன பேச விட மாட்டேன். வேற ஆவுது. ஆடி வாடி. நாராயண நாராயணம் நாராயணா. மன்னா சுவாமி வாருங்கள் மன்னா வாருங்கள். நாரதா உடைய மகள் திருமணம் வேண்டாம் என்று உரைத்தார் என்று. ஆமா என் வார்த்தை சொன்னதெல்லாம் இடத்திலே. ஆமா உடைய மகள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கா தெரியுமா? என்ன செய்யறார்? ஒரு கள்ளக்கால செய்து கொண்டிருக்கா தெரியுமா? நிறுத்துங்கள் ஐயா. உண்மையாகத்தான் என்னுடைய மகள் யாரு எப்பேற்பட்டவன்? திருமணத்தை விருத்தவள். கன்னிகாமணத்திலே வைப்பார். கன்னிகாமணத்திலே என்ன நடக்கிறது என்று உண்மையாகவா? நான் காட்டுறேன். புறப்படு. நாராயண நாராயண. திருமணம் வேண்டாம் என்று உழைத்தாய். ஆமா இப்போது அந்த வயசானவன் அறியாத அந்த விட பரவாயில்ல. அந்த வயசான கையனோட காதலிக்கிறாயே. உங்களுடைய மகள் திருமணமே வேண்டாம் என்று தானே நான் கன்னிகாமணத்தில் ஏற்படுத்திக் கொண்டேன். பார்த்தேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டான். எத்தனை நாட்டு இளவரசா காத்திருக்கிறாங்க. போய் போய் காத்திருக்கிறேன். பாருங்கள் அம்மா, என்னம்மா நீங்களும் புரிந்து கொள்ளவில்லையே. அப்பா அந்த கிழவனை போய் நான் காதலிக்கிறேன். அந்த கிழவனை கட்டிக்கொண்டு நான் என்னப்பா சுகத்தை கோவிந்தா நாராயணா, ஏடியனா இப்படி எல்லாம் சோதிக்கிறாய் என்று தெரியவில்லை. பார்க்கிறவனை உரைப்பார்கள் நான் காதலித்தேனா இல்லை என்று. அம்மா ஒன்னா வந்திருக்கிறவனு சொல்லுங்க. கேவனை போய் நான் காதலிச்சேன். வாசி உள்ளத்திலே வைத்துக் கொண்டு மறைத்து விட்டாய் அம்மா, மறைத்து விட்டாய். அப்பா உண்மை சொல்ல வேண்டியதானே தந்தையே. நாராயண நாராயண நாராயணா கோவிந்தா. மன்னா சுவாமி பார்த்தேன். இதற்கு நான் உங்கள் மகள் நேரில் பார்த்தேன். உரைத்தாளா? கண்ணனை பார்த்து விட்டுமே சுவாமி. இதற்கு தான் தனியாக ஒரு கன்னிகாமணி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உரைத்தாள். நடந்து விட்டது. அந்த பெரியவருக்கே உடைய மகளை திருமணம் செய்து வை. சுவாமி என்ன சுவாமி, கட்டிக்கொள்ள வேண்டுமா? அப்பா என்னப்பா இது? என்னால் முடியாது. முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? முடியாது.
கொண்டு நான் என்னப்பா சுகத்தை காண போகிறேன் சுவாமி பத்ரவள்ளி, என்ன இது கொடுமை எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது எதனால் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை சுவாமி. எதற்காக? இத பார், வயதான கிழவன் கிடையாது அவர். ஒரு நாட்டு இளவரசன். நாட்டு இளவரசரா? ஆமா, இப்ப வழுதாக வந்தவர் கிழவன் இல்லையா? கிழவனே கிடையாது. அப்படி என்றால் அவர் யார், எந்த நாட்டை சேர்ந்தவர், ஏன் இங்கு வர வேண்டும், என்னிடத்தில் பார்த்து கண்ணே மணியை முத்து அமுதை கட்டி பிடிக்க வேண்டும், முத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று ஏன் உரைத்தார்? மதுராபுரி. அப்படியா? மதுரபாலன். ஓஹோ, எதற்காக உலகத்திலே வந்தா தெரியுமா? மணிமதுராபுரி நாட்டை சேர்ந்தவர் மதனபாலன் தானே? ஆமா. அப்படி என்றால் என்னிடத்திலே எனக்கு திருமணமே வேண்டாம் என்று வாக்குவாதம் செய்தாயே, உனக்கும் எனக்கு ஒரு வாக்குவாதம் வந்தது தெரியுமா? அதன் விளைவுதான் இது. சுவாமி, காலமெல்லாம் நான் கன்னியாக வாழ வேண்டும் என்று உங்களிடத்தில் ஆணவத்தோடு உரைத்தேன். ஆமா. ஆனா ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டால் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்று நீங்கள் உரைத்தால் சுவாமி, இதை பாருங்கள், நீங்கள் உரைத்தது போல் செய்து முடித்து விட்டீர்களே சுவாமி. அப்படி என்றால் நான் அவரை பார்க்க வேண்டுமே. இவ்வளவுதானே? ஆமா. மதுரபாலா,